ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்று ஜனவரி 14ஆம் நாள். உங்கள் அனைவருடைய தபஸ்யா மிகுந்த வெற்றியுடன் நிறைவடைந்து கொண்டிருக்கும். நாம் மகான் ஆத்மாக்கள். நமது வாழ்க்கையை மகான் காரியத்துக்காக கிடைத்துள்ளது. முழு உலகமும் நம்முடைய சக்திக்காக உண்மையான உள்ளத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. நமது வார்த்தைகள் மூலம் கூட அனைவருக்கும் வரதானங்களை கொடுக்க வேண்டும். ஏனெனில் நாம் தான் சிரேஷ்டமான தேவி தேவதைகள். நமது வரதான வார்த்தைகள் அனைவருடைய தடைகளை நீக்கிவிடும், அனைவருடைய துக்கங்களை நீக்கிவிடும், அனைவரையும் மகானாக ஆக்கிவிடும், மீண்டும் அவர்களுக்கான லட்சியத்தை காட்டும். வரதான வார்த்தைகள் நம்மிடமிருந்து வெளிப்படுவதற்கு நமது வார்த்தைகள் இனிமையானதாக இருக்க வேண்டும். மௌனமாக எந்த மனிதராலும் இருக்க முடியும். ஆனால் இனிமையான நாகரிகமான வார்த்தைகளே வெளிப்பட வேண்டும். இதுதான் அதைவிட மகான் விஷயமாகும். இதைத்தான் சொல்லப்படுகின்றது. அமைதி என்பது தங்கம் போன்றது. அமைதியாக பேசுவது வெள்ளியை போன்றது. ஆனால் நாகரிகமான வார்த்தைகளானது வைரத்தை போன்றதாகும். பாபா கூறியிருக்கின்றார், உங்களுடைய பயிற்சி அவ்வாறு இருக்க வேண்டும். உள்நோக்கு முகமாகி எங்கு 50 வார்த்தைகள் மூலம் காரியம் செய்ய வேண்டுமோ அங்கு வெறும் 5 வார்த்தைகள் மூலம் காரியம் நடக்க வேண்டும். இதை புத்தியும் கற்றுக்கொண்டிருக்கிறது. இது வார்த்தைகளுடைய நாகரிகமும் வார்த்தைகள் மீது மிகப்பெரிய கட்டுப்பாடும் ஆகும். யாருக்கு வார்த்தைகள் மீது கட்டுப்பாடு இருக்கின்றதோ அவர்களுடைய பேச்சு வெற்றி அடைந்து விடுகின்றது. அதாவது அவர்கள் என்னவெல்லாம் பேசுகின்றார்களோ அது சத்தியமானதாக இருக்கும், சித்தி அடையும், வெற்றியை அடைந்துவிடும். அப்படிப்பட்ட மகான் சித்தியை பிராப்தியாக அடைவதற்காக அதிகமான யோக பயிற்சி நாம் செய்ய வேண்டும். யோக பயிற்சியின் ரசனை ஆத்மாவிற்கு ஏற்படும்போது பேசுவதற்கான விருப்பமே வராது. நாம் நிரந்தரமாக யோக யுக்தாக இருக்கும்போது நமது சப்தங்களும் அவ்வியக்தமாகிவிடும். நாம் சப்தமாக பேச மாட்டோம். வாருங்கள், இன்று நாம் வார்த்தைகளை மிக உயர்ந்ததாக ஆக்குவதில் கவனம் கொடுப்போம். மேலும் யோகயுக்தாக இருந்து முழு உலகிற்கும் சகாஷ் கொடுக்க வேண்டும். அதிகாலை நேரம் விசேஷமாக சூக்ஷ்ம உலகத்திற்கு சென்று பாபாவிடமிருந்து வரதானங்களை அடைய வேண்டும். எவ்வளவு அழகான நேரம்! வரதானம் என்பது ஒரு முறை சங்கமயுகத்தில் மட்டுமே கிடைக்கும். பக்தியில் நாம் இதை பெறுவதற்காக மிகப்பெரிய சாதனை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது நமது அதிகாரமாக ஆகிவிட்டது. எனவே பாபாவிடமிருந்து இந்த அதிகாரத்தை அடைய வேண்டும். ஏனென்றால் பாபாவிடமிருந்து வரதானங்கள் அடைவதன் மூலம் நாம் இந்த உலகிற்கு இப்போது அநேக நன்மைகளை செய்ய முடியும். இப்பொழுது இந்த நேரத்தின் சம்பூர்ண லாபத்தை நாம் அடைய வேண்டும். நமது இந்த விலை மதிப்பற்ற நேரமானது வீணானவற்றில் கடந்து முடிந்து விடக்கூடாது. குழப்பத்தில் பற்றுதலில் சென்று விடக்கூடாது. இவை ஜென்ம ஜென்மமாக நம்மிடம் இருந்தது. ஈஸ்வரிய ஆனந்தத்தினால் தன்னை நிறைத்து கொள்ள வேண்டும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை நாம் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப் தாதாவின் தெய்வீக சொரூபத்தை காண வேண்டும். சூக்ஷ்ம உலகத்தில் பாபா இருக்கின்றார். அவருடைய நெற்றியில் மகா ஜோதி ஜொலித்து கொண்டிருக்கிறார். பாபாவின் அங்கத்திலிருந்து ஒளியானது பரவி கொண்டிருக்கின்றது. தேஜஸ்வி சொரூபமாகும். பிறகு பாபா வரதான கரங்களை என் தலை மீது வைத்து திருஷ்டி கொடுத்து வரதானங்களை கொடுக்கின்றார். குழந்தையே, நீ விக்ன விநாசக்காக ஆகிவிடுவாய்.
நான் அதை ஸ்வீகாரம் செய்து கொண்டேன். வரதாதா பாபாவிடமிருந்து இன்று எனக்கு இந்த சிரேஷ்ட வரதானம் கிடைத்துவிட்டது. இன்று அடிக்கடி வரதானங்களை அடைவோம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சூக்ஷ்ம உலகம் சென்று ஞானசூரியன் பாபாவை பார்த்து அவரிடமிருந்து திருஷ்டி அடைந்து முழு உலகிற்கு திருஷ்டி கொடுப்போம். ஓம் சாந்தி.